தெய்வ மகிமை நிறைவாய் காணப்படும். போதகர் சாம்சன் பரமசிவம். ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன் என்ற இறைமகன் இயேசுவின் திருவுள சித்தம் நிறைவேறும் வண்ணமாக போதகர் சாம்சன் அவர்களுக்கு எண்ணற்ற அற்புதங்களை செய்து இயேசுவின் அன்பை அறியாத ஒரு சமுதாயத்தில் இருந்து அவரை பிரித்தெடுத்து இன்று வல்லமையாக பலருக்கு ஆசீர்வாதமாக இறைமகன் இயேசு வைத்துள்ளார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். 2020 வருஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற உங்களோடு பேசும்படி நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் வரும்படி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் உலகம் முழுவதிலும் 2/3 மடங்கு மக்கள் இயேசு கிறிஸ்துவை தான் வணங்குகிறார்கள், தொழுது கொள்கிறார்கள். இயேசுவுக்கு சரித்திரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததற்கும், அவர் பிறந்ததற்கும், அவர் வாழ்ந்ததற்கும், அவர் மரித்து உயிரோடு எழுந்ததற்கும் சரித்திரம் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர நாயகனாக இந்த பூமியில் வெளிப்பட்டார். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக நான் இயேசுவை ஆராதிப்பது நமக்கு கொடுத்ததான பாக்கியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனாய் இருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு மனுஷனை உயர்த்துவது வசனம்தான், ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துவது வசனம். அப்படியானால் இந்த வசனத்துக்குள்ளே நாம் தேவனுடைய வல்லமையும் வார்த்தைகளையும் நாம் இடைப்படும் போது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனம் என்பது தள்ளாடி வருகிறவனுக்கு ஒரு ஊன்றுகோலை போல இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்பொழுது நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஓகே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. இந்த 2020வது ஆண்டில் பிரவேசித்திருக்கிற 2019 திருப்பி பார்க்கும்போது பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள், வியாதிகள். ஆனாலும் இந்த 2020 கடந்து வந்திருக்கிற உலகம் முழுவதும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே உன்னை நான் ஆசீர்வதிக்கிற தெய்வம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. அப்போ நிச்சயமாகவே என்கிற ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். நிச்சயமாகவே முடிவுண்டு. எல்லா மனுஷருக்கும் ஒரு முடிவு உண்டு. வானத்துக்கு பூமிக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு முடிவு இருக்கிறது, ஒரு மனுஷிக்கு முடிவு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு சமீபமாக இருக்கிறது. அப்போ நான் பிகினிங் என்று வார்த்தை இருக்கிறது, ஆரம்ப முடிவு. அப்படியானால் முடிவு என்கிற ஒரு நிலை எப்படி இருக்கும்? அதுதான் விசேஷமான ஒன்று. ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். இன்றைக்கு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு தான் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லும்போது எல்லா காரியத்திலும் ஒரு காரியம் இருக்கிறது. ஒருவேளை வீடுகள் கட்டி பாதியில் நிற்கலாம், ஒருவேளை எப்படி இதை முடிக்க முடியும் என்று நினைக்கலாம். ஒரு காரியத்தை, வியாபாரத்தை ஆரம்பித்து அது நிற்கலாம், அது எப்படி முடியும் என்று நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நிச்சயம் நம்மீது ஒரு முடிவு இருக்கிறது. ஆகவே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. பலனற்றவனுக்கு, பலமுள்ளவனுக்கும் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைய வார்த்தைகளை கேட்கிற நிச்சயமாக முடிவு உண்டு. அப்போ ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்பிக்கை டிவியின் வழியாய் நம்பிக்கையை பற்றி நான் உங்களுக்கு பேசுகிறேன். அப்போ நம்பிக்கை முக்கியமான ஒன்று. இன்றைக்கு எத்தனையோ பேரை நம்பி நம் வாழ்க்கையில் ஏமாந்திருக்கலாம். உறவினரை, நண்பர்களை, அதே போல் கூட நெருங்கிறவர்களை கூட நமக்கு துரோகங்கள் செய்திருக்கலாம். நான் நம்பி இப்படிப்பட்ட காரியத்தை செய்தேனே, சொன்னேனே என்று சொல்லி அது உங்களை பழி வாங்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ நாம் நம்புகிற ஒரு நிலை, மனுஷ வாழ்க்கையில் நமக்கு ஒரு நம்பிக்கை தேவைப்படுகிறது. உலகத்தில் யாரையும் நம்ப முடியவில்லை, எல்லாரும் ஏமாற்றுகிறார்கள் என்று அநேகர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் யார் மேலே நம்ம நம்பிக்கை இருக்கிறது? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் மேலே நான் நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய நம்பிக்கை வீணாக போகாது. எத்தனை பேர் மேலே நம்பிக்கை வைத்து பார்த்தோம்? ராஜாக்கள் மேலே, பெரிய தலைவர்கள் மேலே, சாதாரண நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் நெருங்கி பழகும்போது நமக்கு அநேக காரியத்தில் துரோகம் செய்யலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேலே நீ நம்பிக்கை வை என்று சொல்லி. அப்படியானால் இந்த நம்பிக்கை, இந்த புதிய வருஷத்தில் பிரவேசித்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்பிக்கை என்கிறது மேலான ஒன்றாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உலகத்திலே எத்தனையோ பேர் நம்பிக்கை வைக்கிறார்கள்.
ஆனால் நம்ம நம்பிக்கை கன்மலை கிறிஸ்துவின் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே, இந்த வானத்தின் பூமியை படைத்தவர் அவர் மேலே, மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்த தெய்வத்தின் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறோம். ஆகவே இந்த நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னால் நம்பினது அது அவராலே வரும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த வருஷத்தில் என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ வேண்டுகிறீர்களோ அந்த நம்பிக்கை பார்த்திங்கன்னா வீண் போகாது. இப்போ நம்பினது அவராலே வரும். அப்போ எவராலே வரும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ எனக்கு நான் நம்பி இருக்கிறபடினால் எனக்கு ஒத்தாசையை தேவன் அனுப்புவார். உங்கள் தேவைகள் அதிகமாக இருக்கலாம், நெருக்கத்தில் போகலாம், ஒருவேளை சிறு பிராயத்திலிருந்து நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். என் வாழ்க்கையில் விவாகமாகி நிம்மதி இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். வாலிபராக இருக்கும்போதும் பிரச்சனைகள், விவாகமாகியும் பிரச்சனைகள், ஆகவே பிள்ளைகள் பிறந்த பிறகும் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவரை நம்பி, இயேசுவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஒருவேளை முடிவு என்று சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, என் வாழ்க்கையை தொலைந்து விட்டது என்று சொன்னாலும் கூட திரும்ப உங்களுக்கு ஒரு அத்தியாயத்தை அவர் எழுதுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க இவருக்கு முடிந்து விட்டது, ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாம் முடிந்து விட்டதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நினைக்கலாம். நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ வீண் போகாது என்கிற ஒரு வார்த்தை. ஆகவே நம்முடைய உலகத்தில் வாழ்கிறது நமக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இயேசு மெய்யான தெய்வம் என்று சொல்லி. ஆகவே தான் இந்த உலகம் முழுவதிலும் பாருங்கள், கிறிஸ்துமஸ் நாட்களையும் கடந்து போன கிறிஸ்துமஸ் நாளையும் உலகம் முழுவதும் கொண்டாடினார்கள். இப்போ நியூ இயர் என்று சொல்லும்போது உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் உலகம் முழுவதும் மின்சாரத்தை, லைட்டை, காரை எல்லாவற்றையும் கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு அவர்கள் நிச்சயமாக மேலான இடத்தில் தான் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு சாதாரணமானது அல்ல. கிறிஸ்தவம் என்பது உலகத்திலே ஒரு அசையாத நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே ஏனென்று கேட்டால் எல்லாரும் கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் தான், கேமராவை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் தான், அப்படியானால் கிறிஸ்தவர்கள் தான். பேண்ட் ஷர்ட் அணிவதை கண்டுபிடித்தவர்கள் கூட அவர் தான். எல்லாவற்றுக்கும் நிச்சயம் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நம்பி ஆண்டவரை இந்த புதிய வருஷத்தில் கால் எடுத்து வைக்கும்போது நிச்சயமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த கடந்து வந்த பாதைகளை நினைத்து நீங்கள் சோர்ந்து போகாமல், கடந்து வந்த காரியத்தை நினைத்து சோர்ந்து போகாமல், நீங்கள் இழப்பை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாமல், நீங்கள் நம்பிக்கையோடு இந்த புதிய வருஷத்திலே நீங்கள் பிரவேசிக்கும் போது நிச்சயமாக 2020 உங்களுக்கும் உங்கள் திருச்சபைகளுக்கும் அதேபோல் ஊழியருக்கும் குடும்பங்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் உலகத்தில் இருக்கிற யாவருக்கும் ஒரு மாற்றங்களையும் ஒரு மாறுதலையும் தேவன் உருவாக்குவதற்கு தேவனுக்கு வல்லமை இருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நான் கன்மலையின் மேலே நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அவர் மீது தான் எனக்கு நம்பிக்கை, வேறொரு இந்த உலகத்தில் இல்லை. காலையில் எழுந்து கர்த்தரை துதிப்பதும் மாலையிலே துதிப்பதும் நீங்கள் அவரோடு சேர்ந்து வாழ்வது தான் நமக்கு நம்பிக்கை. என்னென்று கேட்டால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டு தான் பூமியில் இருக்கிறது. இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள் சம்பவிக்கிறது. பாருங்கள், ஜாதிக்கு விரோதமாக, பாஷைக்காரர்களுக்கு விரோதமாக பலவிதமான தேசத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இதெல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தேவன் நமக்கு வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆகவே உங்கள் நம்பிக்கை என்றைக்கும் நீங்கள் விட்டு தளர்ந்து போகக்கூடாது. பாருங்கள், ஆபிரகாம் கர்த்தரை நம்பினார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பாருங்கள், ஆண்டவர் அன்றைக்கே வாக்குப்படுத்தினார், வானத்தின் நட்சத்திரம் பார் என்ன குடும்பம். அப்போ உலகம் முழுவதும் நட்சத்திரங்களைப் போல கிறிஸ்தவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவருடைய பெருக்கங்களை யாராலும் தடை செய்ய முடியாது. ஏன்னா அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆதி தகப்பன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே வாக்கு பண்ணின தெய்வம் அதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. இன்றைக்கு தேசத்தில் பிரச்சனைகள், நாட்டிலே பிரச்சனைகள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளிநாடுகள் எத்தனையோ தமிழர்கள், பார்த்திங்கன்னா தெலுங்கர்கள், அதே போல் கன்னட மக்கள், பல பாஷைக்காரர்கள் வெளிநாடுகள் இருக்கிறார். யூரோப் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா இருக்கிறார்கள். இப்போ அங்கே ஒரு பிரச்சனைகள் வரும்போது அவர்களை நீங்கள் உங்கள் இந்தியாவுக்கு போகணுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அப்படியானால் உலகம் அனைத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார். மனுஷன் எங்கே விரும்புகிறான்னா அங்கே குடியேறலாம், அது தவறு கிடையாது. ஆகவே இந்த செய்திகளை கேட்குற என்னென்று கேட்டால் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் இந்த பூமியில் ஒவ்வொருவரும் குடியிருப்பதற்காக தான் படைத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த குடியிருப்பதற்கென்று ஒரு வீடை நமக்கு ஆயத்தப்படுத்துகிறார். நாம் அந்த வீட்டிலே வாசம் பண்ணுகிறோம். மனிதனால் ஒரு தண்ணீரை உண்டாக்க முடியுமா? எவ்வளோ விஞ்ஞானம் இருக்கிறது, கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. ஒரு தண்ணீரை உண்டாக்க முடியாது, ஒரு மழையை உண்டாக்க முடியாது. ஆகவே பூமியை உங்களால் உண்டாக்க முடியாது, சூரியனை உண்டாக்க முடியாது.
அதே போல் கடவுளை மனுஷன் உண்டாக்க முடியாது. மனிதனை தான் பார்த்திங்கன்னா கடவுள் உண்டாக்கினார் ஒழிய எந்த கடவுளை மனுஷனால் உண்டாக்க முடியாது. ஏனென்றால் மனுஷனாக இருக்கிறான். ஆகவே தான் நான் நம்பி இருக்கிறது தெய்வம், அவர் உயிர்த்தெழுதலின் தெய்வமாக இருக்கிறார், நான் அவரை தான் நான் நம்பி இருக்கிறேன் என்கிற அந்த காரியத்தில் நாம் அசையாமல் உறுதியாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன், கடைசி முழு மூச்சோடு கூட நான் நம்பி இருக்கிறேன் என்று ஆராதிக்கிற தெய்வம், வல்லமை உள்ள தெய்வம் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தீமையில் என்றும் பலவிதமான காரியத்திலிருந்தும் தேவன் என்னை தப்புவிக்கிறவர். ஆகவே இந்த வருஷத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர், உங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறவர், உங்களுடைய குமுறுதலை கேட்கிறவர், உங்கள் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி அமைப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிள்ளைகள் காரியத்தை குறித்தும் குடும்பத்தை பற்றியும் ஒருவேளை சூழ்நிலைகளை குறித்தும் பலவிதமான நீங்கள் சோர்ந்து போய் காணப்பட்டாலும் நிச்சயமாகவே அருமையான சகோதரி சகோதரா, அருமையான தகப்பன் தாய்மார்கள், பிள்ளைகள், சில்ட்ரன்ஸ், கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். தாவீது அடிக்கடி கர்த்தர் சொல்வார், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்று. அப்படியானால் தாவீது வாழ்க்கையில் ஏராளமான அற்புதத்தை செய்த ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்வதற்கு தேவனுக்கு வல்லமை இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையில் நீங்கள் சோர்ந்து போகாதபடி, நான் எத்தனையோ பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அதெல்லாம் சோர்வாகிவிட்டது. இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் கர்த்தர் மேலே, வேத வசனத்தின் மேலே நம்பிக்கை வைங்க, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மேலே நம்பிக்கை வைங்க. இன்றைக்கு வாக்குத்தத்தம் என்பது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆகவே இந்த வாக்குத்தத்தத்துக்கு படி நமக்கு நடக்கும்போது, அதுக்கு மேலே இருக்கிற கீழே இருக்கிற அவருடைய கட்டளைகளின்படி கை கொள்ளும்போது அந்த வாக்குத்தத்தமான வசனங்கள் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் கண்டிப்பாக வீண் போகாது என்று நான் நம்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எத்தனையோ காரியங்களை நம்பினோம், உறவுகளை நம்பினோம், மற்ற நண்பர்களை நம்பினோம். ஆண்டவரே, எத்தனையோ பேரை நம்பி வாழ்க்கையில் நாங்கள் எழுதி போனோம். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். இந்த 2020ஆவது ஆண்டு எங்களுக்கு நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு இருக்கிறது. எனக்கு ஒரு முடிவு இருக்கிறது, என் குடும்பத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தராகிய இயேசு தாமே இந்த வருஷத்தை 2020 வருஷத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருநித்தி பூரண சுவிசேஷ சபையின் சார்பாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 6 மணிக்கு முதல் ஆராதனையும், ஞாயிறு காலை 8:15 மணிக்கு இரண்டாம் ஆராதனையும், ஞாயிறு காலை 8:30 மணிக்கு சிறு பிள்ளைகளுக்கான ஓய்வு நாள் பள்ளியும் நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் நாள் காலை 5:30 மணிக்கு ஆசீர்வாத ஆராதனையும், மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனையும் நடைபெறுகிறது. வாலிபர்களுக்கான விசேஷித்த கூட்டம் 3வது ஞாயிற்றுக்கிழமை காலை 10:45 மணிக்கும், பெண்கள் உபவாச கூட்டம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணிக்கு நடைபெறுகிறது. இவ்வாராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச், நம்பர் 9, பெரியார் நகர், மடிப்பாக்கம், EB ஆபீஸ் அருகில், சென்னை 600091. தொலைபேசி எண்கள் 9840622992 மற்றும் 9940323693.